ஸோ ஜான்சினாவோடைய ரெசல்மேனியா 41 பிளான்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நிறைய ரெஸ்லர்ஸ் டபிள்யூடபிள்யூல பேடாக ஃபீல் பண்ணுறாங்க. இது ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ல் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் ஸ்பெண்ட் நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ அப்கமிங் ராலேருந்து ஸோ நெக்ஸ்ட் வீக் ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ராவாக இருக்க போது. ஃபைனல் ரான்னு சொல்லும்போது ஸோ ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகாதீங்க. ஸோ 2 hour ஷோவாக இப்போ வரைக்கும் ரா வந்து போயிட்டு இருக்குன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் 2 hour ஷோவாக இருக்க போது. அப்கமிங் 30 நடக்க போகிற ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் 2 hour ஷோவாக இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 நெட்ஃப்ளிக்ஸில் நடக்க போது. அதுலேருந்து ராவும் ஸ்மாக்டவுனும் வந்து பார்த்தீங்கன்னா 3 hour ஷோவாக மாறப்போகுதுன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதா. இப்போ வரைக்கும் அந்த ராவோடைய ஃபைனல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஃபைனல் ரா தான் வந்து யூஎஸ் நெட்வொர்க்கோடைய ஃபைனல் ரா. இதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக உங்களில் நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். ஸோ சோனி ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபிள்யூடபிள்யூ பார்க்க முடியுமா, இல்லை நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆக போதா, சோனி லீவ் ஆப்பில் பார்க்கலாமன்ற மாதிரி பெரிய கொஸ்டின் இருக்குது. இப்போ வரைக்கும் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா இனிமேல் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது இந்தியாவிலுமே. அது ரிலேட்டட் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் கிளியர் அண்ட் டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம ராவுக்கு வந்துடும். ஸோ ராவை பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் கண்ட மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூடபிள்யூடைய விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்கான செமிஃபைனல் மேட்ச் 2 புக் பண்ணியிருக்காங்க. டகோட்டா காய் வர்சஸ் நம்மளுடைய ஜோய் ஸ்டார்க்கான ஒரு மேட்ச், அண்ட் ஆல்சோ யூஎஸ்கே வர்சஸ் லைரா வல்கேரியாவுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிளுக்கும் ஓட்டிஸ்க்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போது. கூடவே நம்மளுடைய சிஎம் பங்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ் வார் ரைடர்ஸ் கூட டாக் டீமாக இணைஞ்சு நம்மளுடைய ஜட்மெண்ட்டை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-man டாக் டீம் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பட போகிறாங்க. கூடவே R2 vs P10க்கான மேட்ச் நடக்க போது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ராகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டபிள்யூடபிள்யூ ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக டஸ்டி ரோட் ரிலேட்டட் பார்த்துலாம் இப்போ வரைக்கும் கரண்டாக டஸ்டி ரோட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து நியூ மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து இப்போ வரைக்கும் கரண்டாக AEW அண்டர் சைன் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோனி கானுக்கு கிரெடிட்ஸும் கொடுத்துருக்காரு. அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தனாவும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளுடைய டஸ்டின் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காட் ஃபாதர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் காட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கேன்சல்டு பிளான் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போடின் ஈசின்ற ஒரு பாட்காஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ பேர் எனக்கு வாயில் வரலங்க, பட் இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட்க்கு அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய காட் ஃபாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரெசல்மேனியா 36 அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்க வேண்டியதாமா, அதில் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து ஆண்ட்ரே ஜெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவுமே ஆண்ட்ரே ஜெயினில் மெமோரியல் அந்த பேட்டில் ராயலில் வந்து அவருடைய 3 கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ காமா, காட் ஃபாதர், அது மட்டும் இல்லாமல் பேப்பா சாங்கோ, இந்த 3 கேரக்டர்லையுமே வந்து அவர் அந்த பேட்டில் ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணியிருந்தாங்களாமா. பட் ஃபைனல் ஃபேஸாக அந்த கோவிட் ஹிட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வர முடியலைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காட் ஃபாதர் இப்போ வரைக்கும் கரண்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக வியூவர்ஷிப் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா வரைக்கும் கரண்டாக ரிவீல் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1.53 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா யூஎஸ் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் வீக் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுன் வந்து பார்த்துருக்கு. லாஸ்ட் வீக் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1.33 மில்லியன் வியூவர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருச்சுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸுங்க. ஸோ அந்த 2 மெயின் அப்டேட்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக நிறைய ரெஸ்லர்ஸ் டபிள்யூடபிள்யூல பேடாக ஃபீல் பண்ணுறாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்துருக்கு. இது ரிலேட்டட் ஃபைட் போல் செலக்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் அப்கமிங் ரா வந்து பார்த்தீங்கன்னா 2 hour ஷோ நடக்குதுல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்லர்ஸ் நிறையவே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களால அந்த டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் ஃபார்மேட்டாக இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ன் பண்ணனால நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணுறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் ஃபைட்ஃபுல் செலக்ஷன் இது மட்டும் இல்லாமல் நிறையா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளான்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன தான் அப்கமிங்கில் வந்து 3 hour ஷோவாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த 2 hour ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்களால வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான். ஸோ 2 hour ஷோவாக மாறும்போது 3 hour ஷோலேருந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைய வேண்டியது இருக்குது. மேட்ச்லேருந்து ஷார்ட் ரன் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் 3 hour ஷோவாக தான் இருக்க போது. அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ ரீசெண்டாக நடந்த ரா ரிலேட்டட் தான். ஸோ ராவோடைய ஒரு சில கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ராவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு மேட்ச் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ யூஎஸ்கே வர்சஸ் நட்டாலியா வர்சஸ் ஆல்பா ஃபேருக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இதில் வந்து யூஎஸ்கே தான் வின் பண்ணியிருந்தாங்கன்றதை நான் ஸ்பாய்லர் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது.
பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாலியாவை ஜெயிக்க வைக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நட்டாலியாவுக்கு இந்த ஒரு புஷ் ஆச்சு கொடுத்துருக்கலாம். ஸோ விமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் இன்னாகரல் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆக்கியிருக்கலாம்னு தோணுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் ஸ்பாய்லர்லேயே தெரிஞ்சு போச்சு. ஸோ நட்டாலியா தோத்துட்டாங்கன்றதை. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்களா. பட் அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நட்டாலியாவை ஜெயிக்க வச்சுக்கலாமோன்னு தோணுது. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நடந்திருக்கு நம்மளுடைய செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டப் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காருன்றதை அதை பற்றி டீட்டெயிலாகவே பேசி அப்கமிங் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போகிறேன். பட் இருந்தாலும் அதில் மேலோட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துலாம். அதில் வந்து செத் ராலின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்கும் ஒரே சைட் பை சைட் நின்றது வந்து எனக்கு பெரிய காண்ட் ஆக்கிருச்சுன்றதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துக்கிட்டே நான் டிவி ரிமோட் எடுத்து டிவியை போட்டு உடச்சிட்டேன்றதை நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கூடவே வந்து டெக்ஸ்டர் லூமிஸ்க்கும் நம்மளுடைய மிஸ்க்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம டெக்ஸ்டர் லூமிஸ் அட்டாக் பண்ணனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் வைஸ் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வின்னராக அறிவிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்க்கு அப்புறமா ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கிண்டர் வர்சஸ் சமிசைனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் ட்ரூ மேக்கிண்டர் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டீக் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காரு. இது வரைக்கும் சிங்கிள் டைம் கூட வந்து நம்மளுடைய சமிசைன் கூட தோத்ததுன்ற ஒரு ஸ்டீக்கை மெயின்டைன் பண்ணுறாரு. மேட்ச்க்கு அப்புறம் நம்மளுடைய சமிசைனை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஜேவுஸை பார்த்தீங்கன்னா வராரு. பட் அந்த இடத்துல நியூ பிளட் லைன் வந்துடுறாங்க. நியூ பிளட் லைன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேவுஸை சமிசைனை போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ட்ரூ மேக்கிண்டர் நழுவி போயிடுறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நிற்கிறாங்க. இந்த இடத்துல ஸோ நம்ம ஓடிசியை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு நம்மளுடைய சோலோ சிக்கோவா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போதில்லை. ஸோ 6ஆம் தேதி ஸோ ட்ரைபல் காம்பட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோவா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராவோடைய ஹைலைட் மூமெண்ட்ஸாக நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கிண்டர் சமிசைனும் ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டட் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ அந்த அப்டேட் ரிலேட்டட் பார்க்கும்போது ஸோ நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா ரிலேட்டட் தான். ஸோ அப்கமிங் இயர் வந்து ஜான் சீனாவோட ஃபேர்வெல் இயராக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு சில அப்டேட் வைஸ். அதில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான் சீனா வந்து நெக்ஸ்ட் இயர் ஒரு ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாராமா. ஸோ ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கில் தான் ஜான் சீனா இருக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நம்மளுடைய WWE எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்டான நம்மளுடைய கிறிஸ் லெஜெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய 2025 ஜான் சீனா வந்து ஃபுல் டைம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவருடைய ஃபேர்வெல் இயர்னால இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவர் வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அவருடைய பாசிபிள் ரெசல்மேனியா பிளான்ஸ் என்னவா இருக்கும், இது ரிலேட்டடும் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வைப்பர் ரிப்போர்ட்ஸ் அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் WWE ஒரு சில டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. ஸோ ரெசல்மேனியா 41 நம்முடைய ஜான் சீனா வர்சஸ் லோகன் பாலை பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ கரண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி இந்த மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ பழைய அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துருந்துச்சுன்னா, ஸோ ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கான புஷ்ல தான் போவார்ன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவாரு. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபன் ஃபேக்ட்டும் பார்த்துருந்தாங்க. ஸோ ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணலாமா, இது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜான் சீனா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக ஆவார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் வைஸ் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துங்கன்னே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டெப் பண்ணியிருக்கு.